அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். ஸோ ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக காலேஜ் டிஆர்பி ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து காமர்ஸ், நான் அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து சொல்கிறேன். இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது வந்து இருக்கிறதுலே வந்து கடைசி மார்க் எடுத்தவங்க, அதாவது அதில் கொஷின் போட்டிருக்கேன் இல்லையா, கொஷின் 34 கொஷின், 32 கொஷின், 33 கொஷின், ஏன் 29 கொஷின், 30 கொஷின், 100க்கு 29, 30 கொஷின் போட்டவங்களுக்கு பேப்பர் 2ல் எவ்வளோ மார்க் வந்திருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? எல்லாருக்குமே கன்சிஸ்டன்சியான மார்க்கு பேப்பர் 2ல் பாருங்கள் எவ்வளோ மார்க் கொடுத்துருக்குறாங்க. 34 கொஷின் தான் போட்டுக்கிறா, அவர் 34 மார்க்கு. 32 கொஷின் போட்டவங்களுக்கு 30 மார்க்கு. 33 கொஷின் போட்டவங்களுக்கு 27. யாருக்குமே வந்து 19க்கு கீழவே இல்லை மார்க் பேப்பர் 2ல். எப்படி யூஜி பிஜி ஒரே இது படித்து பிஹெச்டி படிச்சிருப்போம், அல்லது நெட்டு செட்டு குவாலிஃபைட் ஆகிருப்போம். ஸோ இவங்கள்லாம் அந்த மேஜர் பேப்பர் எழுதும்போது 100க்கு 29, 30 கொஷின் தான் அடிக்க முடியுது. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜிகேயில் வந்து கன்சிஸ்டன்சியாக மினிமம் 19 மார்க்கு இருந்து மேலே 34 மார்க் வரைக்கும் அவார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது வந்து டாப்பில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸோட மார்க்கு. 100க்கு 70 கொஷின், 69 கொஷின், 66, 67, சரிங்களா, 65. ஸோ இதெல்லாம் டாப் 5. 65லேருந்து 70 கொஷின் தான் டாப்பு. ஸோ இப்போ இவங்களுடைய பேப்பர் 2 மார்க்கை பாருங்கள். 6 மார்க்கு, 10 மார்க்கு, 13, 12, 11, 14. அங்கே வந்து 19க்கு குறையவே இல்லை. இங்கெல்லாம் சிங்கிள் டிஜிட்டு. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படித்து மேஜரில் எவ்வளவு சிலபஸ், ஹெவி சிலபஸ் அவ்வளவும் படித்து இவங்க வந்து அப்போ அந்த ஜிகே இவங்களுக்கு ஒன்றுமே நாலேஜே இல்லாமல் போயிடுச்சா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்விக்குறி. சப்ஜெக்டே நமக்குரிய சப்ஜெக்டே 100க்கு வந்து நார்மலாக வந்து ஒன்றுமே ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் போனாலே 30 மார்க் அடிக்க முடியும். அது உங்கள் எல்லாருக்குமே, ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் தான். ஒரு 100 1 மார்க் இருக்கா, நம்ம எந்த மேஜராக இருக்கட்டுமே, தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், சும்மா நம்ம போய் எழுதுனா கூட 25 to 30 நம்மளால் அடிக்க முடியாதா? கண்டிப்பாக அடிக்க முடியும். ஸோ இப்போ இதை கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தவங்களுக்கு அவங்களும் நல்லா தான் எழுதியிருப்பாங்க. அவ்வளவு வந்து மோசமாலாம் யாரும் ஜிகே எழுத போகிறதில்ல. இதில் இவ்வளோ தூரம் ப்ரில்லியண்ட்டாக ஆன்சர் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஜிகே ஆன்சர் பண்ண தெரியாதா? அவங்களுக்கு என்ன மார்க் அவார்ட் பண்ணியிருக்கிறாங்க? அப்போ என்ன பேசிஸில் வந்து மார்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு? அப்போ கம்மியாக பேப்பரில் எடுத்தவங்களுக்கெல்லாம் பேப்பர் 2ல் வந்து அதிகமாக மார்க் கொடுத்து அவங்களுக்கு குவாலிஃபை ஆகணும். அதிகமாக மார்க் எடுத்தவங்களுக்கு கம்மியாக மார்க் போட்டு நியூட்ரல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா? ஸோ இப்போ எல்லாருக்கும் வந்து இதோட வெளிப்படைத்தன்மை வந்து கண்டிப்பாக வரணும். இது வந்து கண்டிப்பாக ஏற்புடையது அல்ல. இதில் வந்து உண்மைத்தன்மை வந்து இதிலே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். கடைசியாக மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லோரும் எப்படி கன்சிஸ்டன்சியாக பேப்பர் 2ல் 19க்கு மேலே எடுக்க முடியுது? டாப் 5ல் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அந்த மாதிரி வரலையே, கன்சிஸ்டன்சியே இல்லையே. சிங்கிள் டிஜிட்லாம் கொடுத்துருக்குறீங்க, 11, 10 இப்படிலாம் மார்க் வந்து அவார்டாக இருக்குது. அதிகபட்சம் 36 மார்க் தான் கொடுத்துருக்குறீங்க. அங்கே கடைசி மார்க் எடுத்தவருக்கு 34 மார்க் அவார்டாக இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நல்லா தீர விசாரிக்கப்படணும். இப்போ இதை தாண்டி போனாலும் அப்போ இன்டர்வியூலேயும் இதை மாதிரி தானங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15 மார்க் இருக்குது அப்படின்னா 15 மார்க் ஒரு ஆள் கொடுக்கலாம், ஒரு ஆளுக்கு 0 போச்சுன்னா என்ன ஆகும்? இதையும் வெற்றி பெற்று மேலே போனவங்க திரும்ப கடைசி வெளியில் தான் வரணும். ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக குரல் கொடுக்கப்படணும். தேர்வர்கள் கவனம்.